ஆப்போனாலே ஆட்டுக்கால் பாயா தானே. அந்த ஆட்டுக்கால் பாயாவை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக ஆட்டுக்கால்லாம் வாங்கிக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தது. விச் மீன்ஸ் அந்த வாட்டி தரதெல்லாம் வாட்டிட்டாங்க. எதுக்கும் நைஃப் இருக்கும்ல, அதை வச்சு லைட்டாக வந்து சுரண்டிங்கன்னா அதில் இருக்க பிளாக்லாம் வந்து வரும். ஸோ அது மாதிரி லைட்டாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து மஞ்சத்தூள் இருக்குல்ல, அந்த மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இடிக்கிறதுல வந்து இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ இடித்து வச்சுக்கோங்க. அதே இதில் சின்ன வெங்காயம் அதையும் வச்சு நல்லா வந்து இடிச்சுக்கலாம். இது வந்து நல்லா இடிக்கணும். இது வந்து 2 இடிஞ்சு 2 இடியாமல் இருந்தாலும் ஓகே தான். எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி வந்து இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சதுக்கப்புறம் ஒரு குக்கர் வந்து எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலெல்லாம் வந்து போட்டுட்டு இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல அரோமா வந்து தரும். அதுக்காக தான் இங்கே வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அண்ட் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறீங்கனாலும் ஓகே தான், இல்லை வந்து நார்மல் வந்து ரிஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணுறீங்கனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு குக்கரில் வந்து ஒரு 15 விசில் கிட்ட வந்து நல்லா விட்டுட்டோம். இப்போ தான் வந்து ஆட்டுக்கால் வந்து நல்லா வந்து வேகும். வெந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அரோமா வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்சியில் வந்து நம்ம அரைக்கிறதுக்காக தேங்காய், தென் சோம்பு அண்ட் தென் பச்சை மிளகாய்லாம் வந்து எடுத்துக்கோங்க. கூட வந்து கேஷ்யூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா திக்னஸ் தரப்போகுது. அண்ட் தென் வந்து கசகசா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி அண்ட் கொத்தமல்லி, புதினாலாம் வந்து லைட்டாக சாப் பண்ண மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ராவாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதே குக்கர்னால் கூட ஓகே தான். அந்த குக்கரில் வந்து ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும். இதில் பட்டை அண்ட் கிராம்பு, ஏலக்காய் வந்து பொடியாகவே இருந்தனால பொடியாகவே ஆட் பண்ணியாச்சு. இல்லை அப்படியே இருக்கனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்ட் தக்காளி, வெங்காயம், புதினா அதெல்லாம் வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த இதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போது அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸோ நல்லா கிண்டிட்டு லைட்டாக வந்து அந்த ராஸ்மெல் வந்து போனதுக்கப்புறம் உப்புலாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க. தென் இதுக்கு வந்து காரத்துக்காக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கனால பார்த்து இது பண்ணுங்கள். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து இதாகட்டும். ஆனதுக்கப்புறம் வந்து எடுத்து பாருங்கள், அரோமா நல்லாயிருக்கும். தென் இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லிலாம் போட்டு இறக்குறீங்கன்னா இறக்கிக்கோங்க. சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு.